வாங்கினா அதுக்கு ஓடிபி, ஜொல்ல க்ளோஸ் பண்ணாக்க லோனை க்ளோஸ் பண்ணா ஓடிபி, எஸ்பி அக்கௌண்ட்ல பேங்க்ல கூட இல்லையே இந்த சிஸ்டம். நான் அதான் செக்யூரிட்டி. எனக்கு ஒரு பிசினஸ்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து கிடைக்கும். அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவாங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய பணியை நான் கரெக்டா நல்ல ஆர்வத்தோட அந்த பணியை நான் செஞ்சேன். அதனால எனக்கு இன்னைக்கு வந்து நல்லா சக்சஸ் பண்ண முடியுது. ஒரு கிளையை எடுத்துட்டோம்னு சொன்னா முதல்ல பூட்டை திறந்து, நவதால் பூட்டை திறந்து அவங்க வந்து விளக்கமாரை எடுத்து, ஷட்டர் தூக்கி விட்டு விளக்கமாரை எடுத்து அவங்க பெருக்கி சுத்தம் பண்ணி, லைசால் போட்டு மாப்பு போட்டு தொடச்சி அந்த பிரான்ச்சை நீட்டா வச்சுட்டு, இதுக்கு ஸ்வீப் வாசல்ல கோலம் போட்டு, இதுக்கு ஸ்வீப்பர் சேலரின்னு கொடுக்கணும், இதுக்கு லைசால் வாங்கணும், மாப்பு வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்தணும், ஸ்டிக்க கோலமாவு வாங்கணும். இதுக்கு முதற்கொண்டு பட்ஜெட் இருக்கும். இதுக்கு முதற்கொண்டு பிரான்ச்ல பட்ஜெட் இருக்கும். குடிக்கிற தண்ணி வச்சிருப்போம், அது வெளியில இருந்தா வாங்கியிருப்போம், மினரல் வாட்டர், அதுக்கு பட்ஜெட் இருக்கும். டெலிபோன் பில் பட்ஜெட் இருக்கும். பிரிண்டிங் ஸ்டேஷனரி சென்ட்ரலைஸ்டா தான் எங்கள்கிட்ட இருந்து போகும், அதுக்கு கார்பரேட்ல ஒரு பட்ஜெட் இருக்கும். கரண்ட் பில்லுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தேவையான பட்ஜெட்டை நாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட் தயார் பண்ணி, அந்த பினான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆகும் போது அந்தந்த மேனேஜர்ஸை வர சொல்லி, கார்பரேட் ஆபீஸ் திருவாரூருக்கு வர சொல்லி பட்ஜெட் மீட்டிங்னு போட்டு, எக்ஸ்பெண்டிச்சர் நீ இதுக்கு மேல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி, இதுதான் நீ பண்ணணும், இதுக்குள்ளதான் பண்ணணும்னு சொல்லி அவங்க கையில வந்து ஃபைல கொடுத்துருவோம். இதுக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆண்டுல எவ்வளவு நீங்க டெபாசிட்ஸ் வச்சிருக்கீங்க, க்ளோசிங் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன லாபத்துல இருக்கு, இந்த செலவு போக, ஏன்னா 5-6 பேர் வேலை பாக்குறாங்க ஒரு பிரான்ச்ல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், டெபாசிட்ஸ் போட்டவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட கொடுக்கணும், நம்ம லோன் கொடுத்ததுக்கு இன்ட்ரெஸ்ட கலெக்ட் பண்ணணும், அதுதான் இன்கம். சோ இந்த செலவு போக என்ன வந்து நீங்க வந்து டாக்ஸ் கட்டணும், இன்கம் டாக்ஸ் கட்டணும், இது போக என்ன நிகர லாபம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதை டார்கெட்ல கொடுத்துருவோம். இந்த ஆண்டு 12 மாசத்துக்கு இந்த பிரான்ச் 25 கோடி டெபாசிட் வரணும், 20 கோடி லோன் கொடுக்கணும், இந்த பிசினஸ் எனக்கு நீ பண்ணி கொடுத்துருவோம். இது டார்கெட்டா கொடுக்குறீங்களா? டார்கெட்டை கொடுத்துருவோம். ஓகே, இந்த டார்கெட்டை கொடுத்துருவோம். அதை ஃபாலோ பண்ணி கார்பரேட் ஆபீஸ்ல இருந்து அதை ஒரு டீம் ஃபாலோ பண்ணி அவங்க பிசினஸ் பண்ண வச்சிருவாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் எத்தனை % லாப சதவீதம் உயர்ந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு நாங்க பார்ப்போம். ஸோ வருஷம் நார்மலா பாத்தீங்கன்னாக்கா 14-15% பிசினஸ் எங்களுக்கு ப்ராஃபிட் growth தான் வருது. இதுதான் நியாயமா பார்த்தா இப்படிதான் பண்ணணும். சோ 1 year before well pre-planned and execution எல்லாம் பக்காவா பண்ணிடுவோம். பிரிண்டிங் ஸ்டேஷனரி சென்ட்ரலைஸ்டு, எந்த பிரிண்டும் வெளியில பண்ண முடியாது. ஒரு எஃப்டி ஒருத்தவங்க போட்டாங்கன்னா அவங்களுக்கு சர்டிபிகேட் பிரான்ச்ல பிரிண்ட் பண்ண முடியாது, சென்ட்ரலைஸ்டா எங்களுக்கு வரும். டெலிகாலிங் டீம் அவங்களை வெரிஃபை பண்ணுவாங்க, ஸ்கீம்ஸ் சொல்லுவாங்க, இந்த ஸ்கீம்ஸ்ல நீங்க பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் 1 டைம் பாஸ்வேர்டு கஸ்டமருக்கு போகும். வீட்டுல நம்ம சிலிண்டர் வந்தா ஓடிபி கொடுத்தானே சிலிண்டர் வாங்குறோம், அது மாதிரி எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஓபனிங்க்கு ஓடிபி, அப்புறம் வந்து இதுல அவங்களோட ஆதார் லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணுவோம். டே டு டே ஆடிட் அது ஒரு டீம் பண்றாங்க. எல்லாத்துக்கும் வரும். அதுல லோன் வாங்கலாம், அதுக்கு ஓடிபி, ஜொல் லோன் வாங்கினா அதுக்கு ஓடிபி, ஜொல்ல க்ளோஸ் பண்ணாக்க லோனை க்ளோஸ் பண்ணா ஓடிபி, எஸ்பி அக்கௌண்ட். அதான் செக்யூரிட்டி எனக்கு. அதனாலதான் நான் 2-2.5 மணி நேரம் வேலை பாக்குறேங்கிற காரணம் என்னன்னா, எல்லா இடத்துலயும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் செக்யூரிட்டி டைட்டா வச்சு முதல்ல எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிட்டேன், யாரும் எதுவும் பண்ண முடியாது. சோ இந்த எல்லாம் ஒரு வெல் எக்ஸிக்யூட், ஒரு தொலைநோக்கு பார்வை, அவ்வளவு சேஃப் கார்டா, அவ்வளவு வெல் பிளான்டா நீங்க பண்றதுனால. சாஃப்ட்வேர்ல போய் அவங்க 10,000 ரூபாய் கஸ்டமர் பணம் கட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க எம்ப்ளாயி ஒரு மறந்து போய் ஒரு கவனக்குறைவுல 1 லட்சம் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை அவங்க எடிட் பண்ண முடியாது. உடனே மெயில் ரிக்வெஸ்ட் போட்டு அதை 10 அப்ரூவல் வாங்கி எங்க தப்பு நடந்ததுன்னு கேட்டு அதை நாங்க இல்ல, எங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து எங்களுக்கு மெயின் பிரான்ச் திருவாரூர், மும்பைலாம் வேலை இல்ல, ஜெனரலா சொல்றேன். எங்களுக்கு திருவாரூர் வந்து அந்த சாஃப்ட்வேருக்குள்ள போய் எடிட் பண்றது அப்படிங்கிறது வந்து யாராலையும் முடியாது. இதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. மெயின் சர்வர் எங்க கிட்ட திருவாரூர்ல இருக்கு. நாங்க கிளவுட் சர்வர்லாம் வைக்கல, எல்லாம் இண்டிவிஜுவல் சர்வர். சோ அதனால நாங்க அதுக்கு ஃபயர்வால் பக்காவா வச்சிருக்கோம். ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ஒவ்வொரு பிரான்ச்லயும் அந்த சிஸ்டம் தவிர வேற சிஸ்டம்ல லாகின் பண்ண முடியாது. சோ அதுக்கு ஒரு ஃபயர்வால். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பாஸ்வேர்டு, அவங்க லாகின் பண்றதுக்கு அவங்க மொபைலுக்கு ஓடிபி, இது மாதிரி அப்ரூவலுக்கு வந்து இத்தனை லிமிட் வரைக்கும் மேனேஜர் பண்ணலாம். சென்ட்ரலைஸ்டு அப்ரூவல். எல்லாமே நீங்க தான் இல்லையா? அப்படி இல்ல, நான் இதை நல்லபடியா சிந்திச்சு இதை வந்து நல்ல முறையில கொண்டு வந்தேன்.
இதெல்லாம் கடவுள். இல்ல இவ்ளோ ரொம்ப நுகான்சஸ் ரொம்ப டீப்பா வந்து பிளான் பண்ணி ஆமா ஆமா கரெக்டா ரொம்ப டீப்பா ஆரம்பத்திலேயே நான் அதை பண்ணிட்டேன். அதாவது வந்து ம். அதனாலதான் நான் சொன்னேன் 2-2.5 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு நான் வேலை பார்க்குறேன். ஏன்னா நான் பண்ணி வச்சிருக்கிற வேலை எனக்கு தெரியும் எந்த இடத்துலயும் ஃபிளா வராது. ஓ மக்களோட பணம் சேஃப்டியா இங்க இருக்கும். ம். கடன்கள் கொடுத்தாலும் சேஃப்டியா ரிட்டர்ன் வந்துரும். பாதுகாப்பான ஒரு முதலீடு பாரம்பரிய நம்பிக்கையோடுங்கிறது எங்களுடைய ஸ்லோகன் நாராயண நிதியில. ஓ அதுக்கு எந்த மாற்றமும் இல்ல. அப்போ ம். வந்து நாங்க வந்து நகை கடனை கொடுக்கும்போது ம். அதுவே சென்ட்ரலைஸ்டு அப்ரூவல். ம். நகை கடன் கொடுக்கறதுக்கு அப்ரைசல் ட்ரைனிங் நாங்க 3-4 தடவை நாங்களே கொடுக்குறோம் ஓ எங்களோட ஸ்டாஃபுக்கு. ம். சோ அதனால எனக்கு அந்த கவலையும் இல்ல. மார்ட்கேஜ் லோனும் கொடுக்குறோம். ம். அதையும் நல்ல பேப்பர் ஸ்க்ரூட்னி பண்ணி ம். அனுபவம் வாய்ந்த ஓய்வு பெற்ற வங்கியிலிருந்து ம். மேனேஜர்ஸ், ஏஜிஎம், ஜிஎம் லெவல்ல இருந்தவங்க எங்க கிட்ட வேலை ஸ்டாஃபா பார்க்கறாங்க. இருக்காங்க. ஆமா ரிசர்வ் வங்கியில இருந்தெல்லாம் எங்க கிட்ட ரிட்டையர்ட் ஆகி எங்க கிட்ட ஒர்க் பண்றாங்க. ஓ சோ இதுக்கு அவங்க மேல எல்லாம் என்ன வேணும்? இருக்கிறது எனக்கு பெரிய பக்க பலம். அவங்க எல்லாம் நல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச எஃபோர்ட்ஸ் ஃபுல்லா போடுறாங்க. பக்கா ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. இப்போ எனக்கு ம். டே டு டே ஆடிட் ஓ ஒரு டீமே இருக்காங்க. நாங்க அதை வந்து அவுட் சோர்சிங் கொடுத்துருக்கோம். ம். அது மாதிரி ஒரு ஒரு எம்ப்ளாயி நாங்க அவ்வளவு சீக்கிரம் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா ம். நிறைய கொடுத்துருக்கோம். இளைஞர்களுக்கு இல்லைன்னு சொல்லல. ம். நிறைய கேம்பஸ்ல எடுக்கிறோம். ம். எனக்கு வந்து திருவாரூர்ல சொந்த கல்லூரி இருக்கு. ம். அந்த கல்லூரியில வந்து நாங்க இப்ப ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் கூட ஆர்ட்ஸ் அங்கிருந்து காலேஜ் இருக்கு. எடுத்துக்கிறீங்க. அங்கிருந்து கூட நான் வந்து கேம்பஸ்ல எடுத்து ம். ம். ஒரு 31 பேருக்கு இப்ப வேலை கொடுத்தேன். ம். 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 என்ன அப்படின்னு சொன்னா இதுல எல்லாருக்கும் வெல் ட்ரைன் பண்ணிடுவோம். ஓ அவங்க பேக்ரவுண்ட பக்கா செக் பண்ணிடுவோம். ஓ அவங்களுக்கு முதல்ல வந்து இதுக்குன்னு தனியா நாங்க டீம் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கீங்க. பண்ணுவோம். இஇஜி டெஸ்ட்னு ஒண்ணு வைப்போம். இஇஜி ஆமா. அப்படின்னா அவங்க வந்து மனதளவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, மூளையில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இது இந்த மூளை பிரச்சனை உள்ளவங்க தான் அந்த இஇஜி எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் இங்க அந்த test எடுத்துறீங்க. நாங்க எடுத்து அது சக்சஸா இருந்தாதான் இங்க பணியிலேயே உட்கார முடியும். ஏன்னா இது வந்து அதர் பீப்புள் மணி ஓபிஎம் அதை ஹேண்டில் பண்றது ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால இது வந்து ரொம்ப எங்களை வந்து அவங்க கேர்ஃபுல்லா நிறைய இருக்கணும். அதனால வந்து பணியாளர்களை வந்து ரொம்ப குவாலிட்டியா தான் உள்ள கொண்டு வருவோம். ஓ அதே போல வந்து சுகர் இருக்கா, பிபி இருக்கா, ம். வீட்டுல போய் செக் பண்ணுவோம். பணியாளர்களை ஒரு ஆள் போய் செக் பண்ணிடுவோம். இப்போ ஒரு அவங்க ஸ்டாஃப் நம்ம ஃபேமிலியோட எடுக்கணும்னா ஒரு யூத் தானே எடுப்பீங்க. அவங்களுக்கே அந்த டெஸ்ட் ஆமா நேரா போயிடுவோம். நேரா அவங்க வீட்டுக்கே போய் இது பண்ணிடுவோம். ஹாஸ்பிட்டல்ல போய் என்னென்ன டெஸ்ட் எடுத்துட்டு வரணும். அவங்க சிபில் ஸ்கோர் எடுப்போம். ஓ சிபில் ஸ்கோர் ஸ்டாஃபோட சிபில் ஆமா ஸ்கோர். அவங்க ஒரு லோன் கொடுக்கறதானே சிபில் ஸ்கோர் கேட்பாங்க. ஸ்டாஃப்க்கே இதை கேட்போம். அவ்வளவு ஒரு ஏன்னா ஒரு நல்ல ஒரு பணியாளர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலைக்கு போறது கூட இவ்வளவு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களே. அதே போல எங்க ஆபீஸ்ல எல்லாருக்கும் மார்னிங் 9 மணிக்கு பிரேயர். ஆன்லைன்ல எல்லாரும் இருப்பாங்க. எல்லாருக்கும் யூனிஃபார்ம் உண்டு. 9 to 9:15 யூனிஃபார்ம். ஆமா 9 to 9:15 பிரேயர். அந்த பிரேயர் ஆன்லைன்ல நடக்கும். கம்பல்சரி. ஆமா மைத்ரீம் பஜதே பாட்டு மகாபரிவர் சொன்ன பாட்டு. அந்த நாள்ல வந்து இவங்க எம்எஸ் சுப்புலட்சுமி தான் அதை பாடினாங்க. அந்த பாட்டு ஓடும். அத வந்து பிரேயர் எல்லாரும் இருப்பாங்க, கலந்துப்பாங்க. அது மாதிரி வந்து இது பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து இதை வந்து ஒரு 10 ஆண்டு காலம் நீங்க சொன்ன மாதிரி நான் ஃபேமிலியை பார்க்காம குழந்தைகளை பார்க்காம, எனக்கு பையன் இப்பதான் பிறந்தான், அது வேற விஷயம், 5 வருஷம் தான் ஆகுது. குடும்பத்தை கவனிக்காம அவசர அவசரம் பரபரன்னு ஓடி அந்த வேலையெல்லாம் நான் பண்ணல. என்னுடைய பணியை நான் கரெக்டா ஆர்வமா செஞ்சேன். நல்ல ஆர்வத்தோட செஞ்சேன். அதே சமயம் அந்த இப்படி வரணும்னு பிளான் பண்ணேன். அது ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரிக்டா போனேன். அதுல அது வந்து நான் வேற வந்து என்னோட மைண்ட வேற இதுலயும் நான் டைவர்ட் பண்ணல. இதுலயே தான் நான் என் மூளையை செலுத்தினேன். நல்ல ஆர்வத்தோட அந்த பணியை நான் செஞ்சேன். அதனால எனக்கு இன்னைக்கு வந்து நல்லா சக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, இந்த நாராயணியை பொறுத்தவரையில இன்னும் 2 சின்ன கேள்வி இருக்கு. நீங்க இந்த மார்கேஜ் லோன் கொடுக்குறீங்க, அதோட டாக்குமெண்ட்ஸ், அந்த ஜுவல் லோன் கொடுக்குறீங்க, அந்த ஜுவல்ஸ் அந்த பிரான்ச்ல தான் நீங்க வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறீங்களா இல்ல இதுக்கு சென்ட்ரலைஸ்? ஆமா இது எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டு எல்லா சிஸ்டம்ல இப்பலாம் மேனுவல் டாக்குமெண்ட்ங்கிறது ஒன்றும் பெருசா கிடையாது. அதனால எங்க வேணாலும் எங்க பிரான்ச்ல ஆன்லைன்ல எந்த பிரான்ச் டாக்குமெண்ட் வேணாலும் எடுக்க முடியும். அதனால எங்களுக்கு எல்லாமே பக்காவா அந்தந்த பிரான்ச்லயும் ஜொல்லாம் அந்தந்த பிரான்ச்லயும் இருக்கும். கஸ்டமர் வந்து ஜொல் லோன் ரிலீஸ் பண்ணாங்கன்னா உடனே ஜொல்ல பணத்தை கட்டி ஜொல்ல கொடுத்துருவாங்க. சோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து நிறைய ஆன்லைன்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்ல வந்து கோர் பேங்கிங் சொல்யூஷன் மாதிரி இதை நான் கொண்டு சாஃப்ட்வேரை கொண்டு வந்து வச்சு ப்ரோக்ராம் பண்ணி பண்ணதுனாலதான் நான் எல்லா இடத்துலயும் கஸ்டமர்கிட்ட நாங்க வந்து ஒரு நம்பிக்கையை வந்து சம்பாதிச்சோம். நீங்க சொன்னீங்க, கேட்டீங்க ட்ரஸ்ட் எப்படி, இது எப்படி நம்புறது, எப்படி கஸ்டமர் வந்து முதலீடு பண்ணுவான், நிதினாலே ஓடி போறான், பயமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? நான் உன்னை சொல்லட்டுமா, பேங்கை விட இன்னைக்கு நிதி நிறுவனம் சேஃப்டி. என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளவு ரூல்ஸ் டைட் பண்ணிருக்காங்க நிதி நிறுவனத்துக்கு.
கடுமையா ரூல்ஸ் டைட் பண்ணிருக்காங்க. ம், அதை நான் வரவே இருக்கிறேன். ம். ஆனா இப்ப பேங்க்ஸ் நிறைய ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேங்க்ஸ் இருந்தா கூட நிறைய பேங்கோட சர்வீஸ் வந்து ரொம்ப குவாலிட்டி இல்லாம இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு அதுல வந்து டிராபேக். நிறைய அவங்களுக்கு ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் ப்ராப்ளம், ம், வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோல் மெக்கானிசம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. ம். ஸோ அதனாலதான் நிறைய மெர்ஜ் பண்றாங்க, செலவு ஆமா, அதிகமா இருக்கனால மெர்ஜ் கரெக்ட். பண்றாங்க. அது கவர்மெண்ட் நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்க, அது அவங்க பார்த்துப்பாங்க. ம், பட் ம், எங்களை பொறுத்தளவு, நிதியை பொறுத்தளவுல ம், கவர்மெண்ட் சொல்லி இருக்கிற சட்ட திட்டத்தை நாங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால, ம்ஹும், நியாய தர்மமா நாங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ம், எங்க தலைமுறைன்னு இல்ல, இனி வரும் அடுத்த தலைமுறை இந்த நிறுவனத்தை பார்த்தாலும் ம். நல்ல முறையில அவங்க கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு நிறைய இருக்கு. ரெப்யூட்டட் அதுல இது எந்த அப்படின்னு ப்ராப்ளம் இல்ல. இருக்கு. நான் இன்னும் சொல்ல போனாக்க, ஆ, எனக்கு வயசு 44 ஆ, இப்போ ரன்னிங். இன்னொரு ஒரு 40 ஆண்டு காலத்துக்கு என்னுடைய தொலைநோக்கு பார்வையில 50 ஆண்டு காலத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் இந்த பிசினஸ், என்ன பண்ணணும், என்ன சேஃப்டி ஆங்கிள் பண்ணணும், ம், ம், என்ன மூலதனம் வச்சுக்கணும், ம். என்ன நம்ம. அதனாலதான் எங்க கட்டடம் பாத்தீங்கன்னா 23 இடத்துல இப்ப சொந்த கட்டடத்துல இயங்கிட்டு இருக்கு நாராயணி நிதி லிமிடெட். ஓ, ஆரம்பிச்சு 16 வருஷத்துல. 23 பில்டிங், ஓன் பில்டிங். ஓ, பெரிய விஷயங்க. இன்னைக்கு உள்ள தட் மீன்ஸ் த்ரூ தமிழ்நாடு. ஆமா, 23 பில்டிங், ஓன் பில்டிங். ஆஹா. கொஞ்சம் இஃப் கொஞ்சமா யூ நாங்க டோன்ட் மைண்ட், நீங்க இப்ப இயர்லி எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா மக்கள்? எடுத்துக்கலாம். அதாவது எங்களுடைய இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 2000 கோடி கிராஸ் ஆயிருக்கும். ஓ, ஓ, ஆமா ஆமா ஆமா. ஓ, சிறப்பு. அது வந்து நல்ல லாபகரமா போயிட்டு இருக்கு. ம். இன்னும் நான் சொல்றது டெபாசிட் அண்ட் அட்வான்சஸ். ஆமா, ஆமா. ம், ஆமா, இது வந்து நல்ல இன்னும் டெவலப் ஆகி போயிடும். ம், ம், நல்ல அடுத்தடுத்த லெவல்ல வந்து போயிட்டே இருக்கும். ம், நாங்க வர லாபத்தை வேஸ்ட் பண்றது இல்ல. ம், 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 வருஷத்துக்கு ஒரு கட்டடம், 2 கட்டடம், ஒரு இடத்த வாங்கி அதுல கட்டடத்தை கட்டி ம், ம். கொஞ்சம் கொஞ்சமா அத சொந்த பில்டிங். ஏன்னா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஓகே. இவ்வளவுதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓ, ஓ. அதுலயும் ரொம்ப அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா கூட ஓ, அந்த லாபத்துல இருந்து எடுத்தா நீங்க பண்ண முடியும். அந்த கட்டடத்தை கரெக்டா வந்து கட்டி சொந்த கட்டடத்தை கொண்டு போயிடுறோம். ம், ம், அந்த ஊர்லயும் சொந்த கட்டடம் வரணும்னு ம், அநேகமா இன்னும் 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்க ம். எங்களுக்கு வந்து ஒரு 100 கட்டடம் சொந்த கட்டடம் இருக்கும். என்னுடைய பிரான்ச் இன்னும் 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயமா ஒரு 300 பிரான்ச் நான் கிராஸ் பண்ணிருக்கேன். ஓ, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பெருமையா இல்ல, இருக்கு. ஆனா இது வந்து ரொம்ப ஈஸியா நாங்க பண்றோம். எல்லாமே ரிமோட்ல தான் நான் பண்றேன். ம், ம், ம். எல்லாம் சிறந்த வல்லுநர்கள் தான் இங்க பணிபுரியுறாங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுடைய பேட்டி வந்து பல ஆயிரம் பேர் பார்த்து ஒரு பிசினஸ் நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து கிடைக்கும். அவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவாங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த மீன் டைம் இதுல இருந்து கொஞ்சம் நீங்க வந்து உங்க அப்பா அம்மா பத்தி பேசும்பொழுது அவங்க வந்து இந்த திருக்குறள் மாதிரி எனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப எளிமையா இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், ரொம்ப அதிகமா ஆடம்பரம்லாம் இருக்கக்கூடாது சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அவங்கள பத்தி உங்க அப்பா அம்மா, ஏன்னா உங்க திப்ராஜபுரம் கிராமத்திலேயே உங்க அப்பா அம்மா பேரை கேட்டாலே வந்து அவங்க சொல்றாங்க, அவங்க வந்து கிராமத்திலே வந்து யாருக்குமே பஞ்சம் பசி பட்டினி எதுவுமே இல்லாம பாத்துக்கிட்டவங்க, அவ்வளவு பேருக்கு சோறு போட்டாங்க, அவ்வளவு விஷயங்கள் செஞ்சாங்கன்னு அவ்வளவு பெருமையா சொல்றாங்க. ஸோ அவங்கள பத்தி. நாங்க ஒரு வசதியான குடும்பம், பெரிய ஃபேமிலி, அடிப்படையே நல்ல வசதியான குடும்பம், ம்ஹும். விவசாய குடும்பம். ஓ, ஆனா எங்க கிராமம் வந்து எல்லாருமே அக்ரஹாரத்துல விவசாயங்கள் ஜாஸ்தி. அந்த 18 கிராமத்து வாத்திமா அக்ரஹாரம்னு சொல்றதுல திப்ராஜபுரமும் ஒண்ணு. ஓ, 18 கிராம வாத்திமா அக்ரஹாரம்னு சொல்லுவோம் பிராமின்ல. ஓகே. ஸோ அதுல திப்ராஜபுரமும் ஒரு கிராமம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய மூதாதையர் எல்லாம் வந்து விவசாயம், அதிக விவசாயம் உள்ளவங்க. இப்போ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, எங்க அம்மா அப்பா எல்லாம் எடுத்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட். ம்ஹும். அவர் வந்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையில பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஓ, இஸ் நோ மோர், மதர் நோ மோர். ஓ. எங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். ம்ஹும். கிராமத்தினுடைய கல்ச்சர் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஓ. ஒரு விவசாய குடும்பம்னு வரும்போது எங்க வீட்டுல வந்து நிலங்கள் அதிகம். ம்ஹும். எங்களுடைய மூதாதையர்லாம் நிறைய தான தர்மங்கள் நிறைய பண்ணி வந்தவங்க. அதே கொள்கையை நாங்க இன்னி வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்கோம். ம்ஹும். பசின்னு ஒருத்தன் வரான், ஒரு கஷ்டம்னு ஒருத்தன் வரான் அப்படின்னு சொன்னாக்க ம், உடனடியாக அது நேர்மையான கஷ்டமா இருந்தால் ம். உடனடியாக உதவி பண்ணி அவனை சால்வ் பண்றது எங்க. உங்க மூதாதையரோட ஜீன் தான் இப்போ உங்ககிட்ட. ஆமா ஆமா ஆமா. அதே போல யார் வந்தாலும் பாத்தீங்கன்னா சாப்பாடு ம்ஹும். எங்க அம்மா வந்து செஞ்சிருவாங்க. ம், ம், ம். உடனே எடுத்து அவனுக்கு ரெடியா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ம்ஹும். வந்து பார்த்தா ஆல்ரெடி சாப்பாடு இருக்கும். ம், ம். பத்தலைன்னா உடனே ரெடி பண்ணி ஃபியூ மினிட்ஸ்ல பண்ணி அவன் சாப்பிட வச்சு தான் அவனை அனுப்புவாங்க. ம், ம். ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி ம். அது வில்லேஜ்ல எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த தாய்மை உணர்வு. ஆமா ஆமா ஆமா, அது கட்டாயம் உண்டு. ஸோ அது மாதிரி வந்து பசின்னு வந்துட்டாக்க ஒரு ஒருத்தன் கஷ்டப்படுறான், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறான்னா அவனை கேட்ச் பண்ணி பிடிச்சிருவோம். பிடிச்சி அவனை கொண்டு வந்து அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சிருவோம்.
ஸோ அதெல்லாம் வந்து அவங்க செஞ்ச புண்ணியங்கள் தான் நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கோம். சிட்டியில இருக்கிறத விட கிராமத்துல இருக்குது எனக்கு உடல்நல ஆரோக்கியமா இருக்கு, 4 மக்களை பாக்குறேன், இந்த டிராபிக் எல்லாம் சிக்கிக்காம இருக்கேன், மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன், எல்லாம் உங்களுக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண மொபைல்லயே வந்து பிசினஸ் பண்ண முடியும் இல்லையா? இருக்கிற இடத்துல பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆமா ஆமா, இப்ப கோவிட் டைம்ல எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பண்ணலையா?